السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையினால் ஃபஜ்ர் தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாமெல்லாம் அல்லாஹுடைய இல்லத்திலே தற்பொழுது அமர்ந்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாத்தின் பார்வையில் குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக நாம் பல செய்திகளை குர்ஆன் ஹதீஸ் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையிலே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொன்ன ஒரு 3 அறிவுரைகள். ஒரே விஷயம் குறித்து தான் 3 செய்திகளை இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். எது தொடர்பாக என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கிய குழந்தை செல்வங்களை அவர்களை நாம் எப்படி வளர்ப்பது, அவர்களை எப்படி கையாள்வது, அவர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்வது, அவர்களிடத்தில் எப்படி அன்பு காட்டுவது, அவர்களை எப்பொழுது கண்டிக்க வேண்டுமோ அப்பொழுது கண்டிக்க கூடிய விஷயம், இது எல்லாத்தையுமே மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக கற்றுத்தருகிறது. அதில் ஒரு விஷயம்தான் பிள்ளைகளிடத்தில் அன்பு பாராட்டுவது, பிள்ளைகளை கொஞ்சுவது. சிறு பிள்ளைகளாக குழந்தைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை அவர்களிடத்தில் அன்பு காட்டி இரக்கம் காட்டி அவர்களை கொஞ்சி அவர்களிடத்தில் அவர்களை முத்தமிடுவது, இதெல்லாம் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. இவ்வளோ ஒரு அழகான ஒரு மார்க்கம் பாருங்களேன். நீங்கள் பிள்ளைகளிடத்தில் அன்பு காட்டுங்க, அவர்களை கொஞ்சுங்கள், அவர்களை முத்தமிடுங்கள். இது ஒரு குழந்தைக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அன்புக்குரியவர்களே, எத்தனையோ பிள்ளைகள் தாய் தந்தை பாசம் கிடைக்காமல் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கலாம். எங்கள் வாப்பா இருக்கிறவர் என்னை கொஞ்சவே மாட்டாரு, எங்கள் அம்மா என்னை கொஞ்சவே மாட்டாங்க அப்படிங்கிற சில நேரங்களில் சொல்லக்கூடிய குழந்தைகளை நம்ம பார்க்குறோம். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளை கொஞ்சி மகிழ்விக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கணும். அதே நேரத்தில் அந்த கொஞ்சுதல் அளவுக்கு அதிகமாகவும் போயிடக்கூடாது. பிள்ளைக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறோம், பிள்ளையை நான் ரொம்ப செல்லமாக பார்த்துக்குவேன், அவனை நான் கண்டிக்கவே மாட்டேன், அவனை நான் அதிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயிடக்கூடாது. ஏன்னா அதுதான் நம்முடைய பிள்ளைகளை வழிகெடுப்பதற்கு மிக முக்கிய காரணமாக கூட அமைஞ்சிடலாம். இன்னைக்கு பிள்ளைகள் தரிகட்டு போவதற்கு குறிப்பாக தாய்மார்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான செல்லம், அளவுக்கு அதிகமான பாசம், அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவோன்ற ஒரு நிலையில இருக்கா இல்லையா, இது அவனை வழித்தவரை செய்துவிடும். அப்ப அதுலேயும் நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி புகாரில 5998 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு கிராமவாசி ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க. அஅராபியுன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால். ஒரு கிராமவாசி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கிட்ட ஒரு செய்தியை கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? துகப்பிலூன சிபியான், நீங்கள் சிறு குழந்தைகளை முத்தமிடுகிறீர்களா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. நீங்க சின்ன பிள்ளைங்களை சிறு குழந்தைகளை முத்தமிடுகிறீர்களா? ஃபமா நுகப்பிலுஹும், நாங்கெல்லாம் முத்தமிடுவதே கிடையாது அப்படிங்கிறார். ஒரு கிராமவாசி சொல்றாரு, நீங்க பிள்ளைங்களெல்லாம் முத்தமிடுவீங்களா? நாங்க முத்தமிடுவதே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாரு, அந்த கிராமவாசி சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, அவ அம்லிகு லக அன் நஸஅல்லாஹு மின் கப்லிக ரஹ்மா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் உம்முடைய இதயத்திலிருந்து அன்பை கலற்றி விட்ட பிறகு உமக்காக நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. பாருங்க, எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. குழந்தைகளை முத்தமிடுவது ஒரு பாசத்துடைய வெளிப்பாடு, ஒரு அன்புடைய வெளிப்பாடு.
அவர் கேட்கிற, நீங்கள் குழந்தைங்களாம் முத்தமிடுவீங்களா? நாங்க முத்தமிடலாம் மாட்டோம் அப்படிங்கிறாரு. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய இதயத்திலிருந்து அல்லாஹ் அன்பை கலட்டி விட்டானா உனக்காக என்ன செய்ய முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. அப்ப இதுல என்ன விளங்குது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை முத்தமிடுவார்கள், சிறு பிள்ளைகள் என்ன செய்வாங்க, கொஞ்சுவாங்க, அன்பை பொழிவார்கள் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து பார்க்க முடிகிறது. இதை யார் அறிவிக்கிறாங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்க, புகாரில 5997, இது 5998, அதுக்கு முந்தின செய்தி. புகாரில 5997, அதுல என்ன வருது? அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய பேரரான ஹசன் பின் அலியை முத்தமிட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மகன் இருக்காங்க இல்லையா, அலி ரலியல்லாஹு மகன் ஹசன் பின் அலி, அவங்க என்ன செய்றாங்க, முத்தமிடுகிறார்கள். அப்ப பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருந்த ஒரு சஹாபி அக்ரவு பின் ஹாபிஸ் அத்-தமீமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு மொத்தம் 10 குழந்தைகள் இருக்கிறது, எனக்கு மொத்தம் 10 குழந்தைகள் இருக்கிறது, அவர்களில் ஒருவரை கூட நான் முத்தமிட்டது கிடையாது அப்படிங்கிறார். அந்த 10 குழந்தையும் கூட நினைச்சு ஒரு குழந்தை கூட நான் முத்தமிட்டது கிடையாது. அவரை ரசூலுல்லாஹ் உடனே ஏறெடுத்து இப்படி பார்க்குறாங்க. இப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் இப்படியே அவர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, இந்த வார்த்தையை பாருங்க, சுப்ஹானல்லாஹ், சின்ன வார்த்தை தாங்க, ஆனா அதுக்குள்ள 1000 அர்த்தங்கள் பொதிஞ்சிருக்கும், அதுல ஏராளமான விளக்கங்கள் பொதிஞ்சிருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மல்லா யர்ஹமு லா யுர்ஹம் அப்படின்ட்டாங்க ஒரே அடியில. மல்லா யர்ஹமு லா யுர்ஹம், அன்பு காட்டாதவர் அன்பு காட்டப்பட மாட்டார், அன்பு காட்டாதவர் அன்பு காட்டப்பட மாட்டார். நீங்க இரக்கம் இல்லாம நடந்தீங்கன்னா உங்கள்கிட்ட யாரும் நிச்சய மாட்டாங்க, இரக்கம் காட்ட மாட்டாங்க. இவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. ஏன்னா பிள்ளைகள்கிட்ட இரக்கம் காட்டலனா மற்ற யார்கிட்ட நம்ம இரக்கம் காட்ட போறோம்? பிள்ளைகள்கிட்ட இரக்கம் காட்டணும், பிள்ளைகளை கொஞ்சணும், பிள்ளைகள் மீது அன்பு செலுத்தணும். அப்படி நம்ம அவர்கள் மீது அன்பு செலுத்தும் பொழுது அந்த இரக்க குணம் வரும். வெளியே போகும்பொழுது யாராவது சிரமப்பட்டாங்க வைங்களேன், அவங்கள்ட்ட என்ன செய்வோம், நம்ம பாசத்தை காட்டி அவங்களுக்கு உதவுவோம். இது அன்பின் வெளிப்பாடு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மல்லா யர்ஹமு லா யுர்ஹம், அன்பு காட்டாதவருக்கு அன்பு காட்டப்பட மாட்டார் என்ற செய்தி என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தி பாருங்க, இந்த செய்தி புகாரில் 6003வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. யார் உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு? யாரு? ரசூலுல்லாஹ்க்கு யாரு? வளர்ப்பு மகன், வளர்ப்பு பேரன் கூட சொல்லலாம், வளர்ப்பு பேர குழந்தை, சின்ன வளர்ப்பு பேரன். அப்போ அவர் தான் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நான் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது, யாரு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? ஆன்மீகத்துடைய தலைவர், நாட்டுடைய ஜனாதிபதி, மக்களெல்லாம் நேசிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவர், மா மனிதர். அவங்கள பத்தி இந்த உசாமா பின் செய்தி சொல்றாங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது, நான் சிறுவனாக இருக்கும் பொழுது என்னை பிடித்து அவங்க ஒரு தொடையில வச்சுக்குவாங்க, என்ன பிடிச்சு அவங்களுடைய ஒரு தொடையில வச்சுக்குவாங்க. அவங்களுடைய சொந்த பேரன் யாரு? ஹசன் பின் அலி, அவங்கள பிடிச்சு என்ன செய்வாங்க, இன்னொரு தொலை வச்சு 2 குழந்தை வச்சுக்குவாங்க. பாருங்களேன், சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய ஒரு நல்ல பண்பு பாருங்களேன். இவர் பெரிய அதிகாரத்தில் இருப்பாரு, ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான், அவர் பெரிய அதிகாரத்தில் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பாரு. அவர் பாட்டுக்கு அவர் தனித்துவமா காட்டுவார், பிள்ளைங்களாம் போனா கண்டுக்கவே மாட்டாரு. இப்படி நாம இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்கன்னா, சிறு பிள்ளையா இருந்த உசாமா பின் ஸைத் அவர்களையும் தன்னுடைய சொந்த பேரரான அதே மாதிரி ஹசன் பின் அலி அவங்க என்ன செய்றாங்க, 2 பேருமே என்ன செய்றாங்க, இவரு வளர்ப்பு பேரன், இவரு சொந்த பேரன். அப்ப கரெக்டா நடந்துக்கிறாங்க, நீதியா நடந்துக்கிறாங்க. இவரை மட்டும் வச்சுட்டு அவரை உட்கார வைக்கல. ஆனா நாம எப்படி தெரியுமா இருப்போம், சொந்த பிள்ளைங்கள்ட்ட கூட சில பேர் நீதியா நடக்க மாட்டாங்க. ஒரு பிள்ளைய கொஞ்சுவாங்க, ஒரு பிள்ளைய கொஞ்ச மாட்டாங்க. ஒரு பையனை போட்டு அடின்னு அடிப்பாங்க, இன்னொரு பையன் என்ன தப்பு செஞ்சாலும் அடிக்க மாட்டாங்க. அப்ப அவன் நினைப்பான், நம்மளதான் அம்மா அடிக்கிறா, நம்மளதான் வாப்பா அடிக்கிறா, ஒரு கண்ணில் வினையும் இன்னொரு கண்ணில் வெண்ணையும் வச்சு பாக்குறான்னு சொல்லுவாங்க மாட்டாங்களா? அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் பாருங்களேன், சொந்த பேரையும் என்ன செய்யறாரு, மடியில வைக்கிறாங்க, வளர்ப்பு பேரை என்ன செய்யறாங்க, தன்னுடைய மடியில வைக்கிறாங்க. வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவாங்களாம், உசாமா பின் செய்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எனக்கு 2 பேரையும் நம்முடைய தொடையின் மீது அமர்த்தி கொண்டு எங்க 2 பேரும் அப்படி கெட்டி பிடிச்சிக்குவாங்க, அப்படி அன்பு அப்படி வெளிப்படுத்தாங்க, அப்படி ஆவிஷயத்தை கெட்டி அணைத்து அவங்க துவா செஞ்சாங்க. என்ன துவா செஞ்சாங்க? அல்லாஹும் அர்ஹுமா ஃப இன்னி அர்ஹமுஹா, எங்கள் இறைவா, என் இறைவா, இந்த இருவரையும் நான் நேசிக்கிறேன், இந்த 2 பேரையும் நான் நேசிக்கிறேன், இந்த 2 பேரையும் நான் நேசிக்கிறேன், அதனால் நீ இந்த 2 பேரை நேசியா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க.
பிள்ளைங்கள் கிட்ட அவ்வளவு அன்பு, பிள்ளைகளுக்காக துவா. இந்த 2 சின்ன பிள்ளைகளையும் ஆவி அணிச்சு கட்டிக்கிட்டு, யா அல்லாஹ் இந்த 2 பிள்ளையும் நான் நேசிக்கிறேன், இந்த 2 பேரையும் நான் நேசிக்கிறேன், எனவே நீயும் இவர்கள் மீது அன்பு செலுத்துவாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிரார்த்தனை செய்த இந்த செய்தியை என்ன செய்யறோம், முக்கியமான இந்த ஹதீஸ் கிரந்தங்களை பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தியை நமக்கு என்ன எடுத்து காட்டுது? பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும், பிள்ளைகளை கொஞ்ச வேண்டும் என்பதை காட்டுகிறது. இதுவும் குழந்தை வளர்ப்பு ஒரு முக்கியமான பங்கு. ஏன்னா அவன் போற போக்கிலே போய் அவனை என்ன செய்யலாம், நீட் பண்ணலாம். அம்மா நம்ம மேல ரொம்ப அன்பு செலுத்துறா, வாப்பா நம்ம மேல ரொம்ப இரக்கம் காட்டுறாங்க, அப்ப வாப்பா சொல்றதுல கேட்குவோம், பாப்பா சொல்றதுக்கு என்ன செய்யும், மதிப்பு விடுவோம், அப்படியே வருவான். அப்ப இதெல்லாம் இதனுடைய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. இதை உணர்ந்து செயல்படக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று அல்லாஹ் இடத்தை துஆ செய்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.